ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இது கொளிஞ்சி செடியா அவரு செடியான்னு தெரில. ஒரு இடம் விதை போட்டிருந்தேன், அது முளைக்கவே இல்லைன்னு சொல்லி பெசாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்தா நேற்று கொஞ்சம் முளைச்சிருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா முளைக்குது. இது என்ன செடின்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள். நேற்று நைட்டு எங்கள் ஊரில் கொஞ்சம் மழை, ஒரு 2:30 மணி போல் மழை. பவரை வேறு கட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் பவர் இல்லாமல் வேறு இருந்தோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் மழை பெஞ்சோடனே செடி கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. இருந்தாலும் வெயில் ரொம்ப கொளுத்துது. இப்போ நம்ம அதுக்கு தான் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பூக்கெல்லாம் நிறையா இப்போ வர ஆரம்பிச்சிருக்குல்ல, கத்திரி செடி, பாவக்காய் செடி, இந்த மிளகாய் நாற்று எல்லாத்துலையும் இங்கே பாருங்கள். தக்காளியை பாருங்கள், இந்த ஒரு குட்டியாக தக்காளி வருது பாருங்கள். அது பார்க்க கத்திரிக்காய் மாதிரியே இருக்குது. இந்த தக்காளி செடியை பார்க்க, தக்காளியை பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது. அதுக்கு தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம செடியோட அப்டேட்டையும் பார்த்துக்கிடுவோம். இதில் ஒரு கத்திரிக்காய் செடியை முந்தி போட்ட விவர்ஸ், இது போட்டு 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். இப்போ தான் ஒரு கத்திரிக்காய் செடி மாதிரி தான் தெரியுது. இது என்ன செடின்னு சொல்லி எனக்கு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் தான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். வெந்தயம்லாம் இந்த ஓரத்தில் போட்டால் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் கொஞ்சம் அரைக்கீரை போட்டேன். இது பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு பாருங்க. இதுக்கு நல்ல கொடி வீசி போகிறாங்க. எவ்வளோ பெருசாக வீசுகிறாங்கன்னு பார்த்திங்க. கிழங்கு, சீனி கிழங்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், 3 நாள் புளிச்ச தயிர். இது பாருங்கள், ஃப்ரிட்ஜிலே கிடந்துச்சு. ஒரு பால் காய்ச்சினது தெரிஞ்சிருச்சு. அதை என்ன செஞ்சேன், உர ஊற்றி வச்சிட்டேன், வேஸ்ட் ஆகக்கூடாது. மேலெல்லாம் பாருங்கள், நெய் மாதிரி ஒரு மாதிரி திக் கலராக இருந்திருக்கு பாருங்கள். இது ஒரு கரண்டி மாவு இருந்துச்சு, ஆப்ப மாவு. அதே வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு இது ஒரு 3 நாள் ஆச்சு. ரெண்டுமே நல்லா புளிச்சிருக்கு. இது என்ன செய்வோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி செடிகளுக்கு கொடுப்போம். கொடுத்தோம்னா நுண்ணுயிரும் பெருகும். இந்த பூக்கள்லாம் இப்போ பூக்குதில்ல, தக்காளி செடி, வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் எல்லாத்துலேயும். அதெல்லாம் என்ன செய்யும், இந்த மல்லிகைப்பூ செடிக்குமே நம்ம கொடுக்கலாம். எல்லா காய்கறி செடிக்கும் கொடுக்கலாம், பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம். மல்லிகைப்பூ, செம்பருத்தி, வாடாமல்லி, மிளகா எல்லா செடிக்குமே கொடுத்து விடலாம். மிளகாலாம் எங்கே வைக்க தெரியாமல் இந்த ஒரு கவர் க்ரோ பேக்கில் தான் இங்கே வருங்க, சின்ன கவரில் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுலேயும் பூ பூக்க போகிறாங்க. பார்ப்போம், அதுலேயும் பூ வருதான்னு பார்ப்போம். நம்ம குட்டி குட்டியாக இருந்தாலும் அதுலேயும் செடி வச்சிடணும். செடியை எல்லாத்துலேயுமே வளர்க்கணும். நிறைய இடம் வேணும். இடம் இருந்தால் ஆசைப்பட்ட செடி மரங்கள்லாம் வளர்க்கலாம். காய்கறி அறுவடை பண்ணுற மாதிரி பழங்களும் நம்ம அறுவடை பண்ணலாம். அதுக்கெலாம் பெரிய ஒரு சென்டாவது செடி மட்டும் வளர்க்குறதுக்கு வைக்கணும். பார்ப்போம், ஃப்யூச்சரில் அதை மாதிரி தான் டிசைன் பண்ணி தான் வீடு கட்டணும். செடி வளர்க்குறதுக்கு தேவைப்படுற மாதிரி. நம்ம அப்போனா தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, செடியை தினம் எழுந்திரிச்சு பார்க்க, அதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க, அது ஒவ்வொரு நாளும் என்ன வளர்ந்துருக்கு, ஏது வளர்ந்துருக்கு, இந்த செடியை போய் பார்க்கும்போது நமக்கும் என்ன செய்யுது, ஒரு ஹாப்பியாக இருக்குது. இந்த சின்ன க்ரீனிஷாக பார்க்கமா, இதில் பூ வந்துருச்சு, இதில் காய் வந்துருச்சுன்னு பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளே விதை போட்டு வளர்க்குறோமா, அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த பாபின்ஸ்லாம் இப்போ வெயில் வந்த பிறகு தான் என்ன செய்ய, இந்த வாசு செடின்னு சொல்லுவோம்ல, அவங்களாம் இப்போ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல காமிச்ச பார்த்தீங்களா காட்ரோஸு, அதுவுமே இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இலையை பாருங்கள். இந்த கும்பகோணம் வெத்தலைக்கு இப்போ இது கொடுத்துருக்காங்களாம்ல, புவிசார் குறியீடு. அந்த வெத்தலை தான் இது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஒவ்வொரு இலையாக வர கிள்ளி சாப்பிட்ருவேன். இந்த சளி பிடிச்சி தொண்டையில் ஒரு மாதிரி கரகரன்னு இருந்துச்சுன்னா சரி, அதை நம்ம சாப்பிடும் போது தொண்டை சளியெல்லாம் நல்லா எடுத்துருது. அதுக்கு வெத்தலைக்கு அப்பப்போ டெய்லி ஒரு இலை காலைல எந்திரிச்சோடனே பல்ல தேய்ச்சிட்டு ஒரு இலையை சாப்பிட்ருது. அதுவும் துளசியும் கொஞ்சம் நமக்கு உடம்புக்கு நல்லாவும் இருக்குது. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த வெயில்னால் வேனத்தடுமை பிடிக்குது நமக்கு.
அதனால தான் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது. இதில் வெண்டைக்காயும் கொஞ்சம் குட்டி வெண்டைக்காய் தான் இது. இதையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு கொஞ்சம் பாவக்காய் இருக்குல்ல, அன்றைக்கே காமிச்சேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. அந்த பாவக்காயும் 3 பாவக்காய் கிடக்கு. இங்கே பாருங்கள், இந்த பாவக்காயும் எடுத்துருவோம் நம்ம. 1 இது வந்து மினி பாகல் தான், ரொம்ப பெருசாலாம் வரமாட்டாங்க. இது ரொம்ப குட்டியாக கிடக்கு. இது பாருங்கள், இதுவும் குட்டியாக கிடக்கு. இந்த ஒன்று கிடக்கு பாருங்கள். 3 பாகலும் ஒரு வெண்டையும் எடுத்துருக்கோம். தக்காளிலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இதில் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிளகாய் எடுப்போமா, இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுமா, இன்னும் கொஞ்சம் குண்டாகணும். அப்போ தான் உரப்பு இருக்குது, இல்லைன்னா உரப்பு இல்லாமல் இருக்குது. நம்ம சேனலில் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருங்க வளர்ப்புகளுக்காக, ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.